Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 9th sum பார்க்கலாம். How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. So 2019 கான sum தான் நம்ம பார்க்க போறோம். Receipts and payments account for the year ended 31st March 2019 கொடுத்திருக்காங்க. So receipt sideல to subscription எந்தெந்த இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. 2017 to 18ல 5000 rupees ரிசீவ் பண்ணிருக்காங்க. 18 to 19ல 48000 rupees, 19 to 20ல 3000 rupees. சம் போட போறது 2019க்கு. ஓகேவா? சோ 2019 இங்க இருக்கு பாருங்க. சோ 2019க்கு 48000 rupees நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், there are 300 members in a club, each paying an annual subscription of rupees 200 per annum. இந்த கிளப்ல மொத்தமா 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 200 rupees சப்ஸ்கிரிப்ஷனா பே பண்றாங்க per annumக்கு 1 இயருக்கு 200 rupees பே பண்றாங்க. அப்ப நமக்கு 300 into 200ன்னு போட்டோம்னா 60,000 rupees வரணும். ஆனா நமக்கு 48,000 rupees தான் ரிசீவ் ஆகிருக்கு. அப்ப 12,000 rupees நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நம்மளுக்கு இன்னும் ரிசீவ் ஆகல. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு டோட்டலா 60,000 rupees நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வரணும். அதுல 48,000 rupees தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப 12,000 rupees அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் நமக்கு வரல. நெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017 to 18 இஸ் 1000 rupees கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம சம் போடுறது 2019க்கு, இது வந்து 2018 உடைய அமௌண்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் உடைய அமௌண்ட். இது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகே, இந்த சம்ல how the following items will appear in the final accounts கேட்டாங்க. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர்ல என்னெல்லாம் வருமோ அதுதான் நம்ம போடணும். ஸோ 2019 தான் நம்ம போடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019, டெப்டார் கிரெடிட்டார் எல்லாமே போட்டுக்கோங்க. பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் சைட்ல தான் எழுதணும், ஏன்னா இது நம்மளுக்கு இன்கம் தான் இல்லையா. பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போடுங்க. நம்மளுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் எவ்வளவு? 48,000 rupees. அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். இன்னர் காலம்ல எழுதிக்கோங்க 48,000 rupees. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம இந்த வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு இருக்கு? இன்னும் 12,000 rupees. அதாவது 60,000 நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும். அதுல 48,000 ஆல்ரெடி ரிசீவ்டு. அப்போ பேலன்ஸ் 12,000 rupees இன்னும் ரிசீவ் ஆகல. அப்ப இது அவுட்ஸ்டாண்டிங். இந்த 12,000 rupees இங்க போட்டுக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 to 19 12,000 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60,000 வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த இயருக்கு நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019 போட்டுக்கணும். போட்டுட்டு லயபிலிட்டிஸ், அசெட்ஸ் ரெண்டுத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அசெட்ஸ்ல போடலாம். அசெட்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் சரி, போன வருஷத்துடைய அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சம்ல போன வருஷத்துக்கான அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1000 rupees கொடுத்திருந்தாங்க. 2018ஓட அவுட்ஸ்டாண்டிங் 1000 rupees இருந்துச்சு இல்லையா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 to 18 1000 rupees போட்டாச்சு. இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் 12,000 rupees நம்ம இங்க போட்டிருந்தோம் இல்லையா. இதை எடுத்து இப்ப நம்ம எழுதிக்கலாம். 2018 to 19 உடைய அவுட்ஸ்டாண்டிங் 12,000 rupees. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 13,000 வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த ரெண்டு அமௌண்ட்டும் இன்னர் காலம்ல போடணும். ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல 13,000 போடணும். ஓகே, நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளுடைய பொறுப்புகள் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லயபிலிட்டிஸ்ல போடணும். சப்ஸ்கிரிப்ஷன்ல 2019 to 20, அதாவது 2020 உடைய அமௌண்ட்டை நம்ம முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டோம் 3,000 rupees. இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இல்லையா. அப்ப இது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இதை நம்ம லயபிலிட்டிஸ்ல போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர் 2019 to 20 3,000 rupees. அவ்வளவுதான். அசட் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க இந்த வருஷத்துது அண்ட் லாஸ்ட் இயர்து. அண்ட் லயபிலிட்டிஸ்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுறீங்க. அவ்வளவுதான். இதுல டேலி பண்ணணும் அப்படின்னா நீட் கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதினா மட்டும் போதும். இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.